கிறிஸ்துவின் கிறிஸ்தவம், இது வாழ்வின் வழி. Christianity of Christ. This is the way of life. பரிசுத்த ஆண்டவர் இயேசுவின் நாமத்திலே உங்களுக்கு வாழ்த்துக்கள். தேவனுடைய கிருபையும் சமாதானமும் நம் அனைவரோடும் கூட இருப்பதாக. சில தினங்களாக நம்முடைய மனம் இந்தியாவிலே அநேகருடைய இருதயத்தை ஒலுக்கிய இந்த விமான விபத்து, அதை பற்றி நாம் சிந்திக்கிறோம், அதன் செய்திகளை கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். அந்த ஒரு சம்பவமானது இப்பொழுது ஆராய்ச்சிக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறது. அந்த ஒரு சம்பவத்தை பற்றி இப்பொழுது ஆய்வு செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த ஆபத்து எப்படி நேரிட்டது, அதுல ஆச்சரியமான ஒன்று, அந்த மனிதனுடைய பெயர் கூட மறந்துவிடும், ஆனால் அவனை அற்புதம் என்று உலகம் அழைக்கிறது. 242 பேரில் ஒருவன் மாத்திரம் தப்பித்தது. அதனால இஸ் அ மிராக்கிள் அப்படின்னு சொல்றாங்க. அது பேரு விசுவாசங்கள்லாம் இருக்குது. அதை விட இப்ப அவர் ஒரு அற்புதம் அப்படின்ற மாதிரி எல்லாராலையும் பார்க்கப்படுகிறார். எப்படி இது சாத்தியமா? நிறைய பேருக்கு அவனுக்கே ஒரு பெரிய கேள்விதான். அவருக்கு சில மணி நேரங்களுக்கு தான் எப்படி தப்பிச்சோன்றது தெரியல. இன்னும் இப்படிதான் நான் தப்பிச்சேன் அப்படின்னு அவரால் சொல்லவே முடியல. ஆக்சுவலா அப்படி ஒரு மனநிலைக்குள்ளே அவர் இருக்கிறார். ஒரு சம்பவம், அதில் தொடர்புடைய பல விஷயங்கள். இந்த விஷயத்தை நம்ம அப்படி பார்க்கலாம். ஒரு சம்பவம், ஒன் இன்சிடென்ட், ஆனா அது தொடர்புடைய பல விஷயங்களை பார்க்கிறோம். இப்போ ஒரு சம்பவம், அது மிகப்பெரிய ஆபத்து, விபத்து, பெருநஷ்டம், அதனால் உண்டான பாதிப்புகள். 242 பேர் என்று சொன்னால் அதுல 242 குடும்பங்கள். அதுல எத்தனை பேர், 1000க்கும் மேற்பட்ட பேரோட ஒரு பாதிப்பு. அடுத்தது நிறுவனம், அரசாங்கம், அதிகாரிகள், எவ்வளவு பேர் சம்பந்தப்பட்டிருக்காங்க. அப்ப இந்த பூமியிலே ஒரு சம்பவம் நடக்கிறது, அதுல ஒரு ஆபத்தாக இருக்கும் பட்சத்துல எவ்வளவு காரண காரியங்களை நம்ம அதுல பார்க்க வேண்டியிருக்கிறது. அதே நாளிலே நம்முடைய சென்னையில் மெட்ரோவினுடைய 2 தூண்கள் போல தூலங்கள் விழுந்துவிட்டது. அதுல ஒருவர் மரித்ததாக மட்டும்தான் தகவல். ஆனால் வாகனங்கள் 5 அடியில இருப்பதாக சொல்றாங்க. இன்னும் தெரியல அது பத்தி. அப்போ நாமும் இதை சிந்திக்கிறோம், ரொம்ப கவலைப்படுறோம், நம்முடைய மனம் ஆறாமல் இருக்கிறது. இந்த ஆபத்து அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, இதுல தேவன் நமக்கு உதவி செய்ய வேண்டும் என்பதை கவனிக்கணும். முதல்ல அதுதான் நமக்கான பாடம். ஒரு ஆபத்து என்று சொன்னால் அதுல தேவன் நமக்கு உதவி செய்யணும். அப்பதான் நம்மளால அந்த ஆபத்துகள் இல்லாமல் தப்பித்து வாழ முடியும். நான் எப்பொழுதுமே நினைக்கிறது உண்டு, கொள்ளை நோயின் காலத்துல தாண்டி நாம் உயிரோடு இருக்கிறது முதல் விஷயம். கடவுளுக்கு நம்ம ரொம்ப நன்றி சொல்லணும். நம்ம எப்படி இருக்கிறோன்றதுக்கு முன்னால இருக்கிறோன்றதுக்கு நம்ம நன்றி சொல்லணும். அதுக்கப்புறமா தான் நம்ம எப்படி இருக்கிறோம், நம்ம கிட்ட என்ன இல்லை இருக்குன்றதெல்லாம் அப்புறம் கணக்கு பார்த்துக்கலாம். முதல்ல நாம் இருக்கிறோம் அப்படின்றது தேவன் நமக்கு இந்த கொள்ளை நோயின் காலத்துல பாராட்டின கிருபை, பெரிய கிருபை. அதுல அன்றாட வாழ்க்கையிலே, நம்முடைய போக்குவரவுல, வீட்டுல ஆபத்துக்களுக்கு தேவன் நம்மை தப்புவிக்கிறார். பல ஆபத்துகள்லாம் நமக்கெல்லாம் நேரிட்டு இருக்கணும், பல இழப்புகள் நாம் அடைந்திருக்கணும், பல முறை நாம் மரித்திருக்கணும். அப்படிங்க எல்லாருக்குமே சில நினைவுகள் உண்டு, அனுபவங்கள் உண்டு. ஆனா தேவன் நம்மை தப்புவித்திருக்கிறார். தேவன் நம்முடைய வாழ்விலே அதற்கான காரணத்தை வைத்திருக்கிறார். அதை இந்த மாதிரி ஒரு நேரத்துல நம்ம நினைச்சு பார்த்து தேவனுக்கு நன்றி உள்ளவர்களாக இருப்பது அவசியம். இந்த ஆபத்து என்பது எல்லாருடைய வாழ்க்கையிலுமே தவிர்க்க முடியாத ஒன்று. முதல்ல நம்ம இது தெரிஞ்சுக்கணும். நம்ம வாழ்க்கையில ஆபத்தே வராது. ஒரு பயணம், எந்த ஒரு விஷயமானாலும். சமீபத்தில் ஒரு சகோதரர் சொன்னார், 18 ஆண்டுகள் என்னமோ சொல்லிட்டு இப்பதான் முதல் முறையா நான் விபத்துல எனக்கு ஒரு அடிபட்டது அப்படின்னா.
அவருடைய வாகனம் ஓட்டுறதுல 18 வருஷத்துல இப்பதான் முதல் முறையா அப்படின்னாரு. ஆனா ஆபத்து உண்டு தானே, அவருக்கு நீண்ட காலம் இல்லை, ஆனா இப்பொழுது அந்த ஆபத்து வந்தது. அப்போ நாம தேவனுடைய பிள்ளைகளாக நம்ம சுற்றிலும் இப்படி நடக்கும்போது தேவ வசனத்தை கொண்டு நாம் எதை சிந்தித்துக் கொள்ளலாம்? சுனாமி நேரம், புயல், வெள்ளம், பேர ஆபத்துகள் இதெல்லாம் நடக்கும்போது நாம் ஜீவனோடு இருப்போமானால் தேவனுக்கு நன்றி சொல்லி அங்கிருந்து நம்ம ஏதாவது பாடங்களை நாம் கற்றுக்கொள்ளணும். இந்த ஒரு பெரிய விபத்துல காரணங்களை அபிப்பிராயங்களாக சொல்றாங்க, அனுபவசாலிகளாக சொல்றாங்க. அந்த ஒரு துறையிலே ஏற்கனவே இப்படியெல்லாம் சில ஆபத்துகளை சந்தித்தவர்கள், அந்த விமானத்தை செய்தவர்கள், இந்த மாதிரி நிறைய பேர் தங்கள் ஆலோசனைகளை கருத்துக்களை சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. தினமும் நம்மளும் அவளை அதை கேட்டுக்கிட்டே தான் இருக்கிறோம். ஆனால் இந்த ஆபத்துல தப்புவித்ததாக சொல்ற 2 பேரை நம்ம பார்க்கலாம். இந்த விமான விபத்திலேயே ஒருவர் அந்த விபத்துக்குள்ள இருந்து தப்பித்தவர், ஒருவர் அந்த விபத்துக்கு முன்னாலேயே தப்பித்தவர். 10 நிமிடம் போக்குவரத்து நெரிசல்ல அவர்கள் வாகனத்தில் விமான நிலையத்துக்கு போக முடியாம 10 நிமிஷம் டிலே ஆயிட்டாங்க, விமானத்தை விட்டாங்க. அவங்களுக்கு அந்த விமானத்தின் ஆபத்தோட எந்த அனுபவமுமே கிடையாது. தேவன் அவர்களுக்கு அப்படி ஒரு அனுபவத்தை கொடுத்தாரு. தகவல் மட்டும்தான் கேட்டாங்க. ஆனா ஒருத்தர் மாத்திரம் கீழே உழுந்து எழுச்சி வந்தார்ல, மருத்துவமனையில் இருக்கிறார் இல்லையா, அவர் அனுபவத்துக்குள்ள போய் வெளியே வந்தார். இப்போ இதுல இருந்து நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா, நம்ம சில நேரங்களில் நமக்கு வரும் ஆபத்துகளில தேவனிடத்துல பல கேள்விகளை இப்ப எப்படி கேள்வி கேட்கிறாங்க, அது என்ன ஆச்சு, அந்த விமானம் ஏன் உயர எழும்பல, அந்த சில நிமிடங்களுக்குள்ள என்ன ஆயிருக்கும். அதுக்கு முன்னால ஒரு டெல்லியில இருந்து அகமதாபாத் வந்த பயணத்துல ஒரு பயணி தன்னுடைய அசௌகரியங்களை பதிவு செஞ்சிருக்கிறார். அதே பிளைட்டு தான். அவர் சொல்றதெல்லாம் ரொம்ப சாதாரண விஷயங்கள், ஒரு பெரிய ஆபத்துக்கான காரணங்களே கிடையாது. ஆனா அவர் என்ன ஃபீல் பண்ணாரோ அதை பதிவு செஞ்சிருக்கிறாரு. இது மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நாளும் பல 100 முறை பதிவு பண்ணிட்டு தான் இருப்பாங்க. ஆனா இது விபத்துக்குள்ளான ஒண்ணு, இது முக்கியமா போயிடுச்சு. எல்லாருமே அப்படிதான் சொல்லுவாங்க, ஏசியே இல்லை, ரொம்ப புகையா வந்தது, ஒயர் தொங்கிட்டு இருந்தது, இது மாதிரிலாம் நிறைய பேர் சொல்லுவாங்க. தங்கள் கருத்துக்களை போடுவாங்க. அவங்க அரசு கவனிக்கணும், நிறுவனம் கவனிக்கணும்னு சொல்லி எல்லாம் பண்ணுவாங்க தான். ஆனா இந்த முறை அது ரொம்ப பெரிய ஒரு கருத்தானது, முக்கியமானது. இப்ப நம்ம என்ன பார்க்கலாம்னா, தேவனே என்னை ஆபத்துல இருந்து காப்பாற்றும் அப்படின்னு நம்ம ஜெபம் பண்றோம். ஆண்டவர் நமக்கு சொல்லி கொடுத்தாரு இல்லையா, அவருடைய மாடல் பிரேயரோட எண்ட் என்ன சொன்னாரு, சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீவின்றங்களை ரட்சியும். சோதனைக்கு உட்பட பண்ணாமல் அது ஒரு பார்ட், தீமை நின்று ரட்சியும் அப்படின்றது இன்னொரு பார்ட். சோதனைக்கு உட்படாமல் சொன்னா சோதனைக்குள்ள போகாத மாதிரி என்னை காப்பாத்துங்களேன். அடுத்தது தீமை நின்று ரட்சியும் அப்படின்னு சொன்னா, நான் சோதனைக்குள்ளானாலோ அல்லது எனக்கு ஒரு கஷ்டம் வந்தாலோ தீமை எனக்கு நேராமல் என்ன பண்ணுங்க, என்ன காப்பாத்துங்களேன். இப்ப 2 விதமான விஷயத்தையும் ஆண்டவர் அங்க சொல்லி இருக்கிறார். அப்படிதான் நம்ம புரிஞ்சுக்கலாம். அதை இப்பொழுது நம்முடைய வாழ்க்கையில நாம் சந்தித்த ஆபத்து, அதுல கர்த்தர் நம்மை விடுவித்த விதங்களை நினைச்சு பார்க்கலாம். ஓ, இப்படிதான் எனக்கு கூட தேவன் ரொம்ப அற்புதமா என்னை காப்பாத்தினாரு நினைச்சு நாம இந்த நாட்கள் என்ன பண்ணலாம், தேவனுக்கு நன்றி சொல்லலாம். நமக்கு ஆபத்துக்கு முன்னாலேயே காப்பாத்தி இருக்கிறார், ஆபத்துக்கு உள்ள போயும் காப்பாத்தி இருக்கிறார். அதனால தேவன் எப்படிப்பட்டவர்னு இன்னைக்கு நாம வாச சங்கீதக்காரன் ஒரு பாடல் பாடி இருக்கிறார். அந்த பாடல்ல அவர் என்ன சொல்றார் பாருங்க, 46. தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். இப்போ முதல் விஷயத்தை அவர் புரிஞ்சுக்கிட்டத சொல்றாரு. ஆபத்து காலத்துல தேவன் எப்பவுமே எப்படி இருப்பாரா, அனுகூலமான துணையாக இருப்பார். ஒரு ஆபத்து நேரத்துல தேவனை நோக்கி பார்க்கிறது, காரண காரியங்களை தேடும் போது மனுஷனுக்கு தானா வந்துடும். உதாரணத்துக்கு ஒரு ஆபத்தான சூழ்நிலையை வேதம் பதிவு செஞ்சு வச்சிருக்கு. யோனாவின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 27-8 முதல்ல வாசிப்போம்.
யார் நிமித்தம் இந்த ஆபத்து நமக்கு நேரிட்டது என்று, அதாவது புயலும் காற்றும் கப்பல் கவிழ்ந்து போகிற அளவுக்கு ஆகிறது. இவங்களால சமாளிக்கவே முடியல. உடனே யோசிக்கிறாங்க, என்ன, ஏன் இந்த ஆபத்து வந்தது, யாரால இந்த ஆபத்து வந்தது. அவங்க கடவுள்கள் எல்லாம் அவங்கவுங்க வேண்டிக்கெல்லாம் பாக்குறாங்க. அப்புறம் காரணத்தை கொஞ்சம் அவங்களால கண்ணுக்கு எட்டிய வரைக்கும் தேடி பார்க்கறாங்க. அப்போ யாரால் இந்த ஆபத்து வந்தது என்று அறியும்படிக்கு சரி நம்ம பேரெல்லாம் போட்டு சீட்டு போட்டு பார்ப்போம், அதுல யாராவது ஒருத்தர் ஆபத்துக்கான காரணமா இருக்குமானால் கண்டுபிடிச்சிடலாம். அவங்களுக்கு அந்த காலத்துல ஒரு பழக்கம் இருந்திருக்கு போல, குறிப்பா கடல் பயணத்துல அப்படி பண்ணிருக்கலாம். அப்போ அதே மாதிரி வழக்கம் போல சீட்டு போடுறாங்க. ரைட், அடுத்த வசனம். நீ, அதாவது ஒருத்தர் பேர்ல விழுந்த உடனே அவர்கிட்ட கேட்கிறாங்கப்பா, நீயாவது சொல்லு, யார் நிமித்தமாக இப்படி நேரிட்டது என்று சொல்ல வேண்டும். உன் தொழில் என்ன, நீ எங்கே இருந்து வருகிறாய், உன் தேசம் எது, நீ எந்த ஜாதியான் என்று. பாருங்களேன், இப்போ அந்த மனுஷன் தப்பிச்சான் பார்த்தீங்களா. முதல்ல அவரை பத்தி போடும்போது பேப்பர்ல நீங்க பார்த்திருந்தீங்கன்னு சொன்னா கூட சேர்த்து ஒரு விஷயம் போட்டாங்க. யாராவது கவனிச்சிங்களா? அவரோட அந்த ஏர் டிக்கெட் இருக்கு இல்லையா, அந்த போர்டிங் பாஸ், அதை போட்டாங்க. இவர் தான் இவரு, இந்த பிளைட்டு தான் நம்பரு. அதாவது ஒரு ஊர்ஜிதப்படுத்துவதற்கு அந்த நபரை பத்தி, இப்ப இங்க எவ்வளவு டீட்டெயில் பாஸ்போர்ட் டீட்டெயில்ன்ற மாதிரி கேட்டிருக்காங்க. அவரு எந்த ஊர், என்ன அட்ரஸ், ஆதார் நம்பர் என்ன, அந்த மாதிரி இந்த இடத்துல நீ எந்த தேசத்தான், என்ன வேலை செய்யற, நீ என்ன அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி அங்க கேட்கிறாங்க. அப்போ ஒரு ஆபத்து நேரத்துல காரண காரியங்களை தேடுவது என்பது நம்ம மனசு எப்பவுமே சுவாபமே அப்படிதான் இருக்கும். இன்னைக்கு இந்த விமான விபத்தை தேடுற மாதிரி, பல ஆண்டுகளுக்கு முன்பு மலேசியாவில் ஒரு விமானம் பறந்தது, காணாம போயிடுச்சு. இன்னை வரைக்கும் தேடுகிறாங்க. பல மில்லியன் டாலர் செலவு பண்ணியாச்சு அதுக்கு. அது எங்க போச்சுன்னே தெரியல. அபிப்பிராயங்களை சொல்றாங்க, ஆனா அதை ஊர்ஜிதப்படுத்தவே முடியல. இந்த மாதிரி பல விபத்துகள், காரண காரியங்களை மனிதன் நூற்றாண்டுகளாக தேடுவான், பதில் இல்லாம போயிடும். ஆனா இந்த மனுஷனுக்கு ஒரு ஆபத்து காலம், அதுல ஒரு விஷயம் இவருக்கு நல்லா புரியுது. தேவன் எப்படிப்பட்டவரா இருப்பாராம்? அனுகூலமான துணையா இருப்பார். சரி, எவ்வளவு பெரிய ஆபத்துக்கெல்லாம் இருப்பார்? ஒரு கேள்வி கேட்க, எவ்வளவு பெரிய ஆபத்துக்கு இருப்பார்? சில நேரங்கள்ல, எப்பா நீ ட்ரெயின்ல போறதா இருந்தா வரேன், பஸ் எனக்கு ஆகாது, பஸ்ஸுன்னா எனக்கு பயம்னு வரும். அப்ப அவர் எதுக்கு துணையா இருப்பாரு? ட்ரெயின்ல போனா மட்டும்தான் அவர் எனக்கு துணையா வருவார் இல்லையா? சில நேரங்கள்ல சைக்கிள்ல போனா வருவேன், ஆனா நீ பைக்ல போனா வரமாட்டேன், ஏன்னா பைக்ல எனக்கு உட்கார்ந்து வர பயம். அப்போ ஒருத்தர் நமக்கு துணையா இருப்பாங்கன்னு சொன்னா அவங்களால எவ்வளவு முடியுமோ அவ்வளவுதான் நம்மளுக்கு துணையா இருக்க முடியும். தேவன் எனக்கு அனுகூலமான துணையா இருப்பார்னு சொன்னா, இப்ப அடுத்த வசனத்துல என்ன சொல்றாரு பாருங்களேன். பூமி நிலை மாறினாலும், மலைகளே நடுசமத்துல போய் விழுந்தாலும், அதன் ஜலங்கள் தண்ணீரெல்லாம் கொந்தளித்து பொங்கி, அதன் பெருக்கினாலே பர்வதங்கள் மலைகள் எல்லாம் அதிர்ந்தாலும் நாம் பயப்படும். இந்த தேவன் எனக்கு அனுகூலமான துணைனா எந்த அளவுக்கு துணையா இருக்கிறாரு, அதுல எவ்வளவு கான்பிடன்ஸ் எனக்கு இருக்குன்னு சொன்னா, இந்த ஒரு விபத்தை நமக்கு, இந்த ஒரு ஆபத்து சொல்றார். என்ன சொல்றாருன்னா, பூமி நிலை மாறினாலும், பர்வதம் நிலை பெயர்ந்தாலும், கடல் கொந்தளித்து அப்படின்னு சொல்றாருல்ல, இது எல்லாமே பயங்கரமானது, இயற்கைக்கு அப்பாற்பட்டது, மனுஷன் கண்ட்ரோல் பண்ணவே முடியாதது, மனுஷனுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளவே இல்லாதது. அப்படிப்பட்ட ஒரு ஆபத்துல தேவன் எப்படிப்பட்டவரா? அனுகூலமான. அதனால அவருக்கு என்ன ஒரு நம்பிக்கையில என்ன வந்துச்சுங்களா, நான் பயப்படேன். அவர் பயப்பட மாட்டாராம். அப்ப பாருங்க, ஆபத்து தவிர்க்க முடியாதது முதல் விஷயம். இரண்டாவது, ஆபத்திலே தேவன் எனக்கு யாராக இருக்கிறார்? அனுகூலமான துணையா இருக்கிறார். மூன்றாவது, ஆபத்து எவ்வளவு பெருசா இருந்தாலும் பிரச்சனை கிடையாது. இந்த பூமியே நிலை மாறினாலும் பிரச்சனை கிடையாது. கடல் மொத்த தண்ணியுமே அப்படியே கொந்தளித்து பர்வதங்கள் எல்லாம் அதிர்ந்தாலும் பிரச்சனையே கிடையாது. என் தேவன் எனக்கு அனுகூலமான துணை, நான் பயப்பட மாட்டேன். சோ ஒரு ஆபத்து சமயத்துல நாம் நம்ம வாழ்க்கைக்குள்ள தேவன் யாராக இருக்கிறார் என்று பொருத்தி பார்ப்பது அவசியம். இந்த சூழ்நிலையில நான் இதை சிந்திக்கிறேன்.
நாம இதை சிந்திக்கலாம். ஏன்னா நம்ம வாழ்க்கையில பலவிதமான ஆபத்துகளை சந்திச்சிருக்கோம். சிலது நம்ம யோசிக்கிறோம், இப்படி ஒரு கஷ்டம் வருமோ, இப்படி ஒரு ஆபத்து வருமோ அப்படின்னு யோசிக்கிறோம். சிலர் சொல்லுவாங்க, அவங்க வேலையே ரொம்ப ரிஸ்கான வேலை, அவங்க வேலையே ரொம்ப ஆபத்தான வேலை அப்படின்னு. ஆபத்தே இல்லாத வேலை ஏதாவது இருக்கா? சொல்லுங்க பார்க்கலாம். யாராவது ஆபத்தே, இந்த வேலையில மட்டும் ஆபத்தே கிடையாது அப்படின்னா அப்படி ஏதாவது வேலை இருக்கா? அப்படி ஒரு வேலையும் கிடையாது. வீட்டுல இருந்தா ஆபத்து இல்லை, வெளியிலேயே போவானா, வீட்டுக்குள்ள ஆபத்து வருமே, எப்படி வேணாலும் வருமே. அப்போ மனித வாழ்க்கை ஆபத்துகள் ஆனதுதான், ஆபத்து நிறைந்ததுதான். ஆனா நான் பயப்படாம இருக்கணும்னா எனக்கு ஒண்ணு புரியணும், என் தேவன் எனக்கு அனுகூலமான துணையா இருப்பார். காரணம், அவர் சொல்லி இருக்கிறாரு, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதில்லை, நான் உன்னோடு கூட இருப்பேன், உனக்கு நிழலா இருப்பேன் அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு. அந்த தேவன் மேலே எனக்கு விசுவாசம் இருக்குமானால் நான் அஞ்ச வேண்டிய அவசியம் இல்லை. அடுத்தது 6ஆம் வசனம், 46ஆம் சங்கீதம். ஜாதிகள் கொந்தளித்தது, ராஜ்யங்கள் தத்தளித்தது, அவர் தமது சத்தத்தை முழங்க பண்ணினார், பூமி உருகி போயிற்று. இதெல்லாமே சுற்றி நடந்தது. ஆனா சேனைகளின் கர்த்தர், ராணுவங்களின் கர்த்தர், சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோவின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். அப்போ எந்த ஒரு ஆபத்து அவ்வளவு உறுதியாகவே தெரிஞ்சு நாம் அதுல இருந்தாலும் கூட மனசுல எனக்கு இருக்க வேண்டியது என் தேவன் மேலே அவர் எனக்கு துணை என்கிற விசுவாசம். அதுதான் என்ன பயமில்லாம சமாதானமாக அமைதலாக என்ன வைக்கும். இந்த விசுவாசம் தான் என்ன வைக்கும். இல்லைன்னா நாம் பயத்தோடவே நடுக்கத்தோடவே இருக்கும். கடல்ல பயணம் போறாங்க, மீன் பிடிக்கும்படி தினமும் போறாங்க, சொல்லுவாங்க தினமும் அவங்க கடல்ல இறங்கி போகும்போது திரும்ப அவங்க வரமாட்டாங்க அப்படின்னா இவங்க ஒரு சடங்கு செய்வாங்களாம். மீனவ பெண்மணிகள் ஒரு சடங்கு செஞ்சுதான் அவங்களை அனுப்புவாங்களாம் தினந்தோறும் கடலுக்கு போறவங்களுக்கு. ஏன்னா அவங்க திரும்பி வருவாங்களான்றதுக்கு ஊர்ஜிதமே கிடையாது. ஒரு 3 நாள் கழிச்சு 7 நாள் கழிச்சுலாம் திரும்ப வருவாங்க. அப்போ ஆபத்து நிறைந்த ஒரு உலகத்துக்குள்ளதான் நாம் இருக்கிறோம். அது எப்படி உண்மையோ அது போல நாம் தேவன் மேல வைக்கிற விசுவாசம் உண்மையா இருக்குமானால் எந்த ஆபத்துக்கும் பயப்படாம என் தேவன் எனக்கு அனுகூலமான துணையாக என்னோடு இருக்கிறார் அப்படின்னு நான் உறுதியா விசுவாசித்தால் நான் பயப்படாம இருக்கேன். இல்லைன்னா நான் பயத்தோட வாழ வேண்டியதாக. வாசிப்போம் 8. சில நேரம் பூமியிலே பாழ்கடிப்புகள் கர்த்தருடைய அனுமதியினால் நடக்கும். மனுஷன் காரணமா இருக்க மாட்டான். ஆனா மனுஷன் காரணங்கள் அவன் பேசிக்குவான். இப்போ சுனாமி வந்தப்போ பல காரணங்கள் பேசினாங்க. இப்பெல்லாம் மழை எப்படி வருதுன்னா புத்துன்னு கொட்டுற மாதிரி கொட்டிட்டு போகுது. இல்ல பெய்யுதுன்னு இன்னைக்கு சொல்லவே முடியல, மழை கொட்டுது இப்பெல்லாம். அதுக்கு கிளவுட் பஸ்ட்னு சொல்றாங்க, மேக வெடிப்பு அப்படின்றாங்க. அதெல்லாம் ஒரு 20 வருஷத்துக்கு முன்னால் நம்ம கேள்விப்படாத வார்த்தை. மழை ஜோன்னு பெய்யுது இல்லையா, அதுக்கப்புறமா பேய் மழையா இருக்கு, என்னென்னமோ நம்ம அளவுக்கு சொல்லி பார்த்தோம். ஆனா அதுக்கப்புறமா சொல்றாங்க மேகம் வெடித்து மழை ஒரே இடத்துல கொட்டி அதுல மிகப்பெரிய ஒரு ஆறு போல தண்ணீர் உருவாகி அடித்து கொண்டு போகிறது. மலையின் ஒரு பகுதியை அறுத்துன்னு போயிடும், அந்த அளவுக்கு மழை பெய்யும். அப்போ ஆபத்துகளோட வீரியம் கூட இப்ப அதிகமாயிட்டே போகுது. பாத்தீங்களா, முன்னெல்லாம் ஆபத்து ஓரளவுக்கு இருந்தது, மிதமா இருந்ததுன்னு பார்த்தா இப்போ ரொம்ப வீரியமா அதிகமா இருக்கிறது ஆபத்துகள். அப்ப நமக்கு ரொம்ப முக்கியமா தேவை நமக்கு துணையா இருக்கிற தேவன் மேல வைக்க வேண்டிய விசுவாசம், நம்பிக்கை தான் நமக்கு தேவை. ஆபத்துல மாற்றம் வரல, அது நம்ம வளர்ந்தும் போது அது ஒண்ணும் குறைய போறது இல்லை. இப்போ ஆபத்து நடந்தா அதுக்கு என்ன பண்ணலாம், நிறைய மெஷர்மெண்ட், நிறைய அதுக்கான முன்னேற்பாடுகள், அதுக்கான நிறைய பாதுகாப்பு யுக்திகள் எல்லாம் பண்ணிட்டே தான் இருக்கிறாங்க, நிறைய பண்றாங்க. இப்ப இந்த விமானம் பார்த்தோம்னா அதுல அவ்வளவு தூரத்துக்கு நிறைய விஷயங்கள் இருக்குங்க. ஒரு காரணம் ஒண்ணு சொன்னாங்க, இந்த விமானமானது அப்படி தூக்கிட்டு போக முயற்சித்த பொழுது அது தூக்கல. அப்போ ஒரு ஒர்க் பண்ற அதுல அந்த துறையிலே இருக்கிற இராணுவங்களுக்கெல்லாம் விமானம் செய்கிற ஒருவர் சொல்றாரு, நான் அதை நல்லா கவனிச்சு பார்த்தேன், என்ஜின் ஃபெயிலியர் ஆகல, அந்த 2 என்ஜினோட சவுண்ட் அதுல கேக்குது அப்படின்னாரு. சரி, அப்ப ஏன் அது லிஃப்ட் ஆகல அப்படின்னா பிளாப் அப்படின்னு ஒண்ணு இருக்குதான், அந்த ரெக்க இருக்கு இல்லையா, அதுல பிளாப்னு ஒண்ணு இருக்குதான். அது 5 டிகிரில இருந்து 15 டிகிரி
ஒரு செகண்ட்ல தூக்கணும் இறக்கணுமா? எனக்கு கேட்டு ரொம்ப ஆச்சரியமா போயிடுச்சு. அவ்வளோ பெரிய விமானத்துல அந்த பிளாப் அப்படின்றது அது கீழே இறங்குமானால் மேலே ஏறுமானால் அந்த அந்த பிளாப் அது அந்த பறவைலாம் பறக்கும்போது ரெக்கை இப்படி அப்படியே ஆடு இல்லையா, அந்த சின்ன அளவுக்கு 5 டிகிரின்னா நீங்க விரல் எல்லாம் காமிக்கவே முடியாது உங்களால. 15 டிகிரின்னா நீங்க இதான் அளவுன்னு இப்படி எல்லாம் காமிக்கும், அந்த அளவுக்கு மெல்லிய அளவுக்கு. அது சரியா வேலை செய்யாம இருந்திருந்தா கூட அப்படின்னாங்க. அப்பா அவர் சொல்றாரு, இந்த மாதிரியான ஒரு விஷயத்த மனித தவறு கூட செய்ய முடியாது, அது ஆட்டோமேட்டிக்கா அதை சரி பண்றதுக்கான விஷயம் கூட வச்சிருக்கிறாங்க. திடீர்னு கையை மாத்தி கூட அந்த இடத்துல பண்ணிட்டு இருப்பாங்களா அப்படின்னு சொன்னா அந்த மாதிரி பண்ணவும் முடியாதான். 2 வெவ்வேறு இடத்துல இருக்குமா. அவன் இதை செய்யணும் அதை செய்யணும்னு சொல்லும் பொழுது 2மே வேற வேற இடத்துல இருக்கும். தவறுதலா அப்போ பக்கத்துல இருக்கு, இங்க இருக்கு பக்கத்துல இருக்குன்னா இந்த கையை வைக்கிறது இங்க வச்சிடலாம், அப்படி முடியாதான். அதனாலதான் இந்த தவறுகள்லாம் நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளவு ஆராய்ச்சி பண்ணி வைப்பாங்களாம். அப்போ ஒரு ஆபத்து எந்தெந்த கோணங்கள்ல ஏற்படும், அதை எப்படி தவிர்க்கலாம், மனுஷன் அந்த ஆராய்ச்சி பண்ணி ரிசர்ச் பண்ணி நிறைய டெவலப் பண்ணிட்டே தான் போறான். ஆனாலும் ஆபத்து நடக்கும், சர்வசாதாரணமான ஆபத்துகள் நடக்கும், மனித அறிவை தாண்டி நடக்கும், அவனுடைய அந்த யுக்தி இன்டெலிஜென்ஸை தாண்டி நடக்கிறது. அப்போ ஆபத்து என்பது தவிர்க்க முடியாது, அது எப்படி ஒன்னாலும் நடக்கும். அதுபோல தேவன் என்னை காப்பாற்றுகிறான்னு இருக்கு இல்லையா, அதை விசுவாசிக்கிறவங்க பயம் இல்லாமல் இருக்கலாம். அப்போ தேவன் எனக்கு அனுகூலமான துணை. இப்பொழுது இன்னொரு விஷயம் சொல்றாரு, பாழ்கடிப்பு சொன்னாரா, 9ஆம் வசனம் பாருங்க. கடைமுனை மட்டும் இன்றைக்கு யுத்தங்கள் புதுசு புதுசா கிளம்புது. இப்ப நம்ம யுக்ரைன் ரஷ்யா பார்த்தோமா, அப்புறமா இஸ்ரேல் காசான்னு பார்த்தோமா, இப்ப புதுசா இன்னொன்று முடிச்சிருக்குது, இஸ்ரேல் மற்றும் ஈரான். இது இப்படியே நிக்காதுன்றாங்க. இப்போ இது தொடர்ந்துனே இருக்குமா, யாருமே நிறுத்திக்க போறது இல்லையா. நிறுத்துற காலம் எல்லாம் போச்சு. அந்த அளவுக்கு பேச்சுவார்த்தை பேசி நிறுத்தி சமாதானம் கை கொடுத்து போன காலம் எல்லாம் இனி கிடையாதுன்றாங்க. இனி அவரவர்கள் யுத்தம் என்று தொடங்கினால் அது தொடரும். அடுத்தது இன்னொரு கோணங்கள்ல இன்னொருத்தன் புதிய யுத்தத்தை தொடங்குவான். அப்படிதான் இன்னைக்கு இருக்கிற உலகம்ன்றாங்க. ஏன்னா மனிதனுடைய மனம், அவனோட அந்த மனதின் குணங்கள் விஷயத்துல நிறைய மாற்றங்கள் வந்தாச்சு, நிறைய மாற்றங்கள். அதுக்கு ஒரு சாம்பிள் நம்ம குழந்தைங்க கிட்ட எவ்வளவு மாற்றத்தை இப்ப பாக்குறோம்ல. முந்தைய தலைமுறை பார்த்ததுக்கும் இப்ப இருக்கிற குழந்தைங்களை பார்க்கும் போதும் நிறைய மாற்றம் தெரியுது, நமக்கு நிறைய இயல்புல மாற்றம் தெரியுது, நிறைய சுபாவங்கள்லயே மாற்றம் தெரியுது. அப்போ இன்றைய தலைமுறை அப்படிதான் இருக்காங்க. ஆனா தேவன் நமக்கு அவருடைய சித்தத்தின்படி தம்முடைய பிள்ளைகளுக்காக அவர் யுத்தத்தை யோய பண்ணணும்னா பண்ணுவார். வில்லை ஒடித்து ஈட்டியை முறிக்கிறார், ரதங்களை நிறுத்தினால் சுற்றறிக்கிறார். இப்ப நான் என்ன பண்ணோம், என் தேவன் அனுகூலமானவர்னு நான் விசுவாசிக்கிறேன்னு வச்சுக்கோமே, எனக்கு என்ன வேலை தெரியுங்களா, அதுக்கு அடுத்த வசனத்துக்கு தான் நான் பண்ணணுமா. என்ன பண்ணணும், நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள், ஜாதிகளுக்குள்ளே உயர்ந்திருப்பேன், பூமியிலே உயர்ந்திருப்பேன். நீங்கள் அமர்ந்திருந்து, இவ்வளவுதான் என் வேலை. இந்த தேவனில் நான் விசுவாசமா இருக்கிறதா இருந்தா எனக்கு ஒரு வேலை இருக்கிறது, நான் அமர்ந்திருந்தால் போதும். தேவன் எனக்காக யுத்தமும் பண்ணுவார், எனக்காக யுத்தத்தை ஓயவும் பண்ணுவார், எனக்காக ஆபத்தில் எனக்கு அனுகூலமான துணையாகவும் அவரால் வர முடியும். பைபிள்ல நமக்கு தான் நிறைய உதாரணம் இருக்கு. சிங்க கவிக்குள்ள இருந்த பொழுது சிங்கங்களின் வாய்களை கட்டினார், அக்னி சொல்லிக்குள்ளே போன பொழுது இறங்கி வந்து அவர்களை அந்த தீ பிழம்பு அந்த அனல் கூட ஒண்ணுமே செய்யாத அளவுக்கு காப்பாற்றினார். அது கடல்ல பிளந்து கூட்டுன்னு போனோமா, ஆற்றை பிளந்து கூட்டுன்னு போனோமா, என்ன வேணாலும் தேவன் செய்வார். அப்போ தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு அனுகூலமான துணையாக இருப்பார். இப்ப நம்ம மனசுக்குள்ள சிலருக்குலாம் அந்த பயம் அப்படின்றது திடீர்னு ஒரு முறை வந்துருச்சுன்னு சொன்னா அதுலயே அவங்க கண்டினியூ பண்ணுவாங்க. உதாரணத்துக்கு இந்த ஒரு ஆள் தச்சா இருந்தீங்களா, அவர் நார்மல் ஆகிறதுக்கு சில மாசங்கள் ஆகும். அவர் சர்வ சாதாரணமா ஒரு இயல்பு ஆகிறதுக்கு சில மாசங்கள் ஆகும். அவருக்கு இப்ப உடல் ரீதியான காயங்கள் ஆத்திடுவாங்க, சில நாட்கள்ல சில வாரங்கள்ல ஆறிடும். ஆனா அவர் மனதுக்குள்ள அந்த நினைவு இருக்கு பாத்தீங்களா, அது சரி பண்ணிட்டு அவர் நார்மல் ஆகிறதுக்கு சில மாதங்கள் எடுக்கும். அதே மாதிரி நம்ம கூட இங்க சிலர்லாம் இருப்பீங்க, ஒரு செய்திய ஒரு நியூஸ்ல பாக்குறீங்க, ஏதோ ஒரு கொலை,
ஆனா அதை ஒரு 10 பேர் பாக்குறோம்னா அதுல பதறி அதை அப்படியே ரொம்ப பயங்கரமா எடுத்துன்னு ரொம்ப அதுல கஷ்டப்படுற மாதிரி அதுல ஒருத்தர் இருப்பீங்க. மற்றவங்க நான் கொடுமை அப்படின்னு ஒருத்தர் பார்ப்பான், ஐயோ பாவம் அப்படின்னு. அதை ஒரே விஷயத்த நம்ம பல ஆங்கிள் பார்ப்போம். குத்துனவன் ஒருத்தன் பார்ப்பான், கீழ் விழுந்தவன் இன்னொருத்தன் பார்ப்பான், ரத்தத்தை மட்டுமே ஒருத்தன் பார்ப்பான். இதுக்கு முன்னால இதுக்கு அப்புறமா அந்த அது போலீஸ் அதை பார்த்தாங்கன்னா நீதிமன்றத்துக்கு போனா என்ன அதை இன்னொருத்தர் பார்ப்போம். எல்லாம் அவங்க கோணத்துல பார்த்துக்கிட்டே இருப்போம். ஒரு விஷயம்தான். ஆனால் நமக்கு நம்முடைய வாழ்க்கையில நமக்கான ஒரு ஆபத்து என்பது வருமானால், வந்தது கர்த்தர் காப்பாத்தினார், அதெல்லாம் நம்ம எல்லாம் மறந்துடுவோம். அதெல்லாம் நல்ல ஞாபகம் வச்சுக்க மாட்டோம். நமக்கெல்லாம் ஒரு நல்ல சுவாபம் இருக்குது, கெட்டதெல்லாம் ஞாபகம் வச்சுக்குவோம், நல்லதெல்லாம் மறந்துடுவோம். இப்போ ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில ஒரு ஆபத்தை பற்றி பயந்து வாழணுமா? இல்லை, தேவன் மேல விசுவாசம் வைத்து வாழ. ஏன்னா அவர் எனக்கு அனுகூலமான துணையா இருக்கிறார். சில வசனங்களை நாம் வாசிக்கலாம். 50ஆம் சங்கீதம் 15வது வசனம். அப்போ தேவன் ஆபத்து தவிர்க்க முடியாததுன்றதுனால அவர் துணையாக இருப்பார் என்பது உண்மையா இருந்தாலும் கூட அவர் என்ன சொல்றாரு? ஆபத்து நேரத்துல என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன். அவ்வளவுதான். தேவனுக்கு மகிமைப்படுவது இந்த மனிதர் வழியாக, நம் வழியாக மகிமைப்படுவது ரொம்ப பிடிக்கும். பிள்ளைங்களை நல்லா படிங்க, நல்ல மார்க் எடுங்க அப்படின்னு பெற்றோர் பிள்ளைகளுக்காக மட்டும் செய்யறாங்களான்னா இன்னொரு பாகமும் இருக்கு. தனக்கு ஒரு சந்தோஷம், இல்ல தனக்கு ஒரு கௌரவம், அப்படிதான் இன்னொரு பக்கம் கண்டிப்பா இருக்கும். அது மாதிரி தேவன் நம்மளை காப்பாத்துறாரு, அவர் நம்ம உதவி செய்யறாருன்னு சொன்னா அதுல இன்னொரு பக்கம் அவர் மகிமைப்படும்படியாக. அப்போ தேவன் ஆபத்து நேரத்துல என்னை நோக்கி கூப்பிடு. அது எப்படி இருக்குன்னு சொன்னா, எனக்கு ஒரு சான்ஸ் கொடுன்ற மாதிரி, என்னை நோக்கி கூப்பிடு, என் நாம மகிமைப்படும்படியாக நான் உனக்கு என்ன பண்ணுவேன்? உதவி செய்வேன்னு சொல்றாரு. அப்போ இதுல நாம ரொம்ப தெளிவா இருக்கலாம். நம்முடைய ஆபத்து நேரத்துல நம்ம முயற்சி, மனித முயற்சி, ஒரு பலவீனமான இந்த உலகத்தோட முயற்சியை நாடுறதுக்கு பதிலா நேர யாரை கூப்பிடலாம்? தேவனே, இந்த ஆபத்தில் எனக்கு உதவி செய்யும், இந்த ஆபத்துல என்னை நீர் காப்பாற்றும். அவர்கிட்ட முற்றிலும் விட்டுட்டோம்னா அவரு என்ன பண்ணிடுவாரா? அவருடைய மகிமைக்காக என்னை காப்பாற்றுவார். அப்படி ஒரு விருப்பம் அவருக்கு இருக்கிறது. அப்படி அவர் செய்யக்கூடியவராக அவர் இருக்கிறார். வாசிப்போம். 71ஆம் சங்கீதம் 20வது வசனம். சங்கீதம் 71:20. அநேக இக்கட்டுகளையும் ஆபத்துகளையும் காணும்படி செய்த என்னை நீ திரும்பவும் உயிர்ப்பித்து. பாருங்க, இவருக்கு வாழ்க்கையில நிறைய துன்பம், நிறைய இக்கட்டுகள்லாம் வந்துதான். ஆனா தேவன் அவரை பாதாளத்துல இருந்த அளவுல இருந்தா கூட தூக்கிட்டாராம் மேல. இன்னைக்கு நீங்க யோசனை பண்ணி பாத்தீங்கன்னா சிலருக்கு ஞாபகம் வரும், ஆமா கண்டிப்பா என் வாழ்க்கையில கூட தேவன் ரொம்ப பெரிய ஒரு இக்கட்டுல என்னை காப்பாத்தி இருக்காரு. இதுக்கு முன்னால கடவுள் என்ன பல சந்தர்ப்பங்கள்ல விடுவிச்சிருக்கிறாரு. மரண விளிம்புக்கு போனேன், அவர் என்னை காப்பாத்தி இருக்கிறாரு. அவ்வளவுதான் நான் நினைச்சேன், அங்கிருந்து தேவன் என்னை மீட்டு இருக்கிறாரு. நம்ம எல்லாருக்குமே சில விஷயங்கள், அனுபவங்கள் நம்ம கண்டிப்பா இருக்கும். அவர் அதை நினைக்கிறாரு, தேவனை துதிக்கிறார். நாம அந்த மாதிரி சொல்றோமா? ஒரு ஆபத்து பார்க்கிறோம், ஒரு செய்தியை பார்க்கிறோம், நாம அந்த நேரத்துல நம் தேவனுடைய செயலை நினைக்கணும். அவர் நம்முடைய வாழ்வில் இருப்பதை நினைக்கணும். அவர் மேல நம்ம இன்னும் விசுவாசமா இருப்பதற்கு நம்மை ஒப்பு கொடுக்கணும். அதனாலதான் இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம பார்க்கிறோம், கண்ணுல இதெல்லாம் நமக்கு தெரியுது. சில விவரங்கள் நமக்கு இந்த உலகத்துல இருந்து நம்ம கவனிச்சுக்கிட்டே இருக்கும். அதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய விசுவாசத்துக்கு ஏதுவாக மாற்றிக்கொள்ள வேண்டும். 102ஆம் சங்கீதம் 2வது வசனம். சங்கீதம் 102:2. என் ஆபத்து நாளிலே உமது முகத்து எனக்கு மறையாதேயும், உமது செவியை என்னிடத்திலே சாயும். பாருங்க, அவர் என்ன அழகா ரெக்வெஸ்ட் வைக்கிறாருல்ல. அதாவது அவரு ரொம்ப துக்கத்துல, மிகப்பெரிய ஒரு துக்கத்துல மூழ்கி ஒரு வியாகுலத்துல இருக்கும்போது பாடின ஒரு பாட்டாய். அந்த தலைப்பு பாருங்க, உயரப்படுகிறவன் துக்கத்தில் மூழ்கி கர்த்தரிடத்தில் தன் வியாகுலத்தை தெரிவித்து செய்யும் விண்ணப்பம். அப்ப என்ன ரெக்வெஸ்ட் கொடுக்கிறாருன்னா, கொஞ்சம் கண்ணு திறந்து பாருங்களேன், நான் சொல்றத காது கொடுத்து கொஞ்சம் கேளுங்களேன், நான் எவ்வளவு கஷ்டத்துல இருக்க உங்களுக்கு புரியுதா இல்லையா? அந்த மாதிரி பேசுறேன்.
நம்ம சில நேரத்தில் அப்படித்தானே பண்றாங்க. நான் எவ்வளவு கஷ்டத்துல இருக்கேன், புரியுதா? நீங்க பார்க்காத மாதிரி இருக்கீங்களே. நான் இவ்வளவு சொல்றேன்னு கொஞ்சமாவது உங்களுக்கு புரியுதா? நான் தேம்பி தேம்பி அழுதுகிறேன்னு உங்களுக்கு கொஞ்சமாவது விளங்குதா? அப்படி ஒரு பாடலை இந்த இடத்துல ஒரு பாடுறாரு. சொல்றாரு, என் 44 முகத்தை எனக்கு மறையாதே, உன் செவியை சாய்த்து கேளும். சரி, இன்னைக்கு ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில ஆபத்து அப்படின்னு மற்றவங்க பார்த்தா தெரியல, மற்றவங்க பார்த்தா இவங்க ஆபத்துல இருக்காங்க அப்படின்னு தெரியாது. ஆனா நம்ம மனசுக்கு தெரியும், நம்முடைய வாழ்க்கையில ஏதோ சில விஷயங்கள் இருக்கிறது, அது ஒரு ஆபத்தா இருக்கலாம், அல்லது நாம் பயப்படுகிறதற்கு ஏதோ ஒண்ணு இருக்கலாம்னு வச்சுக்கோமே. நாம் தேவனை நோக்கி கேட்கலாம், தேவனே நீர் அனுகூலமான துணையாச்சு, நீர் எனக்கு உதவி செய்கிறவர் தானே, இதுக்கு முன்னால எந்தெந்த விஷயங்கள்லாம் நீங்க பண்ணிருக்கீங்க, அப்ப இந்த விஷயத்துல எனக்கு உதவி செய்யுங்க, இந்த விஷயத்துல எனக்கு அனுகூலமான துணையா இருங்க, நான் இப்படி உணர்றேன், நான் இப்படி ஃபீல் பண்றேன், நான் இப்படி எல்லாம் இதை நினைக்கிறேன். தேவன்கிட்ட கேளுங்க, தேவன் நிச்சயமா எப்படி உதவி செய்வார்? அவர் மகிமைக்கென்று எனக்கு உதவி செய்வார். இதை புடிச்சுக்கணும் நம்ம. ஆக்சுவலா எனக்காக அப்படின்னு கேட்கவே கூடாது. தேவனே உமது மகிமைக்கென்று நீர் செய்யும். ரொம்ப பெரிய மனிதர்கிட்ட போயிட்டு நீங்க உதவி கேட்கும் போது இவ்வளவு அவ்வளவு அப்படின்னு கேட்க கூடாது. ஆக்சுவலா அது ஒரு முறை. ஆக்சுவலா ரொம்ப ரொம்ப ரிச் பீப்புள் அவங்க வச்சுக்கோங்களேன், போயிட்டு இந்த மாதிரி கோயிலுக்காக ஐயா அப்படின்னு சொல்லிட்டாலே போதும். நீங்க 5000 ரூபா அவங்க போட்டாங்க, 5001 கொடுத்துட்டு போடான்னு. ஏன்னா அவர் 50,000 கொடுத்துட்டு ரெடியா இருப்பார். அளவு சொல்லிடவே கூடாது. அதே மாதிரி நம்முடைய தேவன் ஐஸ்வர்ய சம்பன்னர், அவர்கிட்ட அளவு சொல்லணும்னு அவசியம் இல்லை, அவருக்கு நம்ம வழி சொல்லணும்னு அவசியம் இல்லை, அவருக்கு நாம ஒரு பிளான், ஒரு திட்டம் சொல்லணும்னு அவசியம் இல்லை. உமது மகிமைக்கென்று நீர் செய்யும், உமது மகிமைக்கென்று என்னை காப்பாற்றும் அப்படின்ட்டா போதும். ஏன்னா அவர் அப்படி செய்யறது, அது ஏற்கனவே வாக்கு கொடுத்திருக்கிறார். என்னை நோக்கி ஆபத்து காலத்திலே கூப்பிடு, நான் என்னுடைய மகிமைக்காக உன்னை என்ன பண்ணுவேன், விடுவிப்பேன் சொல்லியிருக்கிறாரு. அப்போ நமக்கு இப்படிப்பட்ட ஒரு ஜெபம் தான் தேவைப்படும். எதிர்காலத்தை குறித்து நினைச்சோம்னா இருட்டா இருக்கு, நம்ம முயற்சிகள் எல்லாம் தோத்து போச்சு. இப்ப அந்த தேவனிடத்துல நாம் அந்த விஷயத்தை கொண்டு போறோம், அந்த ஃபைலை அவர்கிட்ட வைக்கலாம். வச்சுட்டு நீர் எனக்கு அனுகூலமான துணையாக இந்த விஷயத்திலே இரும், உமது மகிமைக்கென்று இந்த விஷயத்திலே எனக்கு இறங்கும், எனக்கு ஒரு பதில் கொடுங்க அப்படின்னு அந்த விஷயத்தை இன்னைக்கு நாம் கேட்கலாம். ஏன்னா தேவன் ஆபத்து காலத்துல அனுகூலமான துணையாக அவர் மகிமைக்கென்று நமக்கு ஏதாவது கண்டிப்பா செய்யும் தேவனாக இருக்கிறார். செவியை என்னிடத்திலே சாயும், நான் கூப்பிடுகிற நாளில் எனக்கு தீவிரமாய் உத்தரவு அருளி செய்யும். இந்த வரி புரியுதுங்களா? உடனே பதில் சொல்லுங்களேன், அப்படித்தானே இது இல்ல? உடனே பதில் சொல்லுங்களேன். அப்படி உங்க மனசுல ஏதாவது இருக்கா? இருக்கு. உடனே ஒரு பதில் இந்த விஷயத்துல வேணுமே, உடனே இந்த விஷயத்துல ஒரு பதில கடவுள் சொன்னா நல்லா இருக்குமே இல்ல? காத்திருக்கும் பொழுது இருதயம் இழைத்து போகும், மனசு ரொம்ப சோர்ந்து போகும். சோர்ந்து போறது மட்டும்னா கூட பரவாயில்ல, சோர்ந்து போற மனசு என்ன பண்ணும் தெரியுங்களா? தெளிவா அப்புறம் சிந்திக்காது, ஏனகுணமா வேற எதனா சிந்திக்க ஆரம்பிச்சிடும், பைத்தியமா வேற எதனா செய்ய ஆரம்பிச்சிடும். ஏன்னா மனசு தெளிவா இல்ல. அப்போ இவர் என்ன அழகா கேட்கிறாரு, மிஸ் ஆகாம கேட்கிறாரு, நீர் உமது முகத்தை மறையாதேயும் உம் செவியை சாயும். ரெண்டு சொல்லிட்டாரு. அடுத்து சொல்றாரு, எனக்கு உடனே பதில் கொடுங்க அப்படின்றாரு. இந்த விண்ணப்பத்தை இங்க இருக்கிறவங்க சிலர் நிச்சயமா தேவன் கிட்ட உங்க விஷயத்துக்காக, உங்க கஷ்டத்துக்காக இப்ப கேட்கணும். அப்படிதான் இருக்கீங்க சிலர், அப்படிதான் இருக்கிறோம். இந்த 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 ஒரு வசனம் உங்களுக்கு பொருந்தும், எனக்கு பொருந்தும். ஆபத்து காலத்துல அனுகூலமான துணையானவர். சரி, யாருக்காவது தேவன் செய்ய மாட்டேன், நீ ஆபத்துன்னு கூப்பிட்டா கூட நான் உனக்கு பண்ண மாட்டேன்பா அப்படின்னு எதனா சொல்லியிருக்கிறாரா? சிலர் இல்லைன்றீங்க, சிலருக்கு அப்படியா? வசனம் என்ன சொல்லி பார்க்கலாமா? நீதிமொழிகள் 1ஆம் அதிகாரம் 25 முதல். எல்லாரும் அந்த வசன பகுதி எடுங்க. நீதிமொழிகள் 1ஆம் அதிகாரம் 25 முதல். வெறுத்தீர்கள், ஆகையால் நானும் உங்கள் ஆபத்து காலத்தில் சிரித்து
வரும் பொழுது உங்களுக்கு முன்னால இருந்து நான் உங்களை என்ன பண்ணுவேன், கேலி பண்ணுவேன்ற, கிண்டல் பண்ணுவேன் நான்ன்றார். நான் உதவியெல்லாம் செய்ய மாட்டேன், நீ வா கஷ்டத்துக்கு அப்ப வருவல்ல, அப்ப நான் சிரிக்கிறேமா வா. அப்படிதானே இருக்குதுங்க. ஏன்னா இப்ப புத்தி சொன்னா கேட்கல, கண்ணீரோட புத்தி சொல்றாங்க, வானாப்பா அப்படி போவாத, அம்மா வானா அப்படி போவாத, நாளைக்கு நீ கஷ்டப்படுவ. ஆனா விடாப்படியா போகும்போது கடைசியா அந்த அம்மா அப்பா என்ன சொல்றாங்க, போ, ஆனா ஒரு இடத்துல நீ வருவ, நான் சொன்ன மாதிரி ஒரு கஷ்டம் வந்து திரும்பி வருவ, அப்ப உனக்கு வச்சுக்கிறவா, அப்ப நான் சிரிப்பேன், நீ வா. அதே மாதிரி சொல்றாரு. இவங்க என்ன பண்ணிட்டாங்க தெரியுங்களா, தேவனுடைய ஆலோசனையை கேட்கல. அப்ப தேவனுடைய ஆலோசனையை கேட்காதவர்கள் ஒருவேளை ஆபத்துல கூப்பிட்டா கூட உதவி பண்ண மாட்டேன்ற. கஷ்டமா தான் இருக்குல்ல. அடுத்த வசனம் தான், புயல் போல் வரும்போதும் ஆபத்து, சூறாவளி போல் நேரிடும் போதும் நெருக்கமும் இடுக்கணும் உங்கள் மேல் வரும்போதும், இவ்வளவு வந்தாலும் இவ்வளவு ஸ்ட்ராங்கா வந்தாலும் நீங்க ஓன்னு அழுதா கூட நான் கேட்கவே மாட்டேன். அப்போ நாம் ஒரு விஷயத்துல கவனமா, ஆபத்து காலத்துல தேவன் அனுகூலமான துணை. அவரை நோக்கி ஆபத்துல கூப்பிடும் பொழுது அவர் எனக்கு செவி கொடுப்பார், என்னை விடுவிப்பார். ஆனா அவர் என்ன எதிர்பார்க்கிறார்ன்றத நான் செய்யணுமா இல்லையா? சங்கீதம் 91 நம்ம எல்லாருமே தெரியும். அதுல தேவன் எந்த அளவுக்கு ப்ரொடெக்ஷன் கொடுக்கிறாருன்னு ரொம்ப தெளிவாவே சொல்றாரு. அப்படியே கோழி தன் குஞ்சுகளை ரெக்கைகளுக்கு அடியில வச்சு பாதுகாக்கிற மாதிரி செட்டைகளின் அடியில வச்சுலாம் அவர் பாதுகாப்பாராம். ஆனா அங்க ஒரு விஷயம் அவர் எதிர்பார்க்கிறார் பாருங்க, சங்கீதம் 91. இந்த காரணத்துக்காக நான் அவனை காப்பாத்துவேன் அப்படின்னு சொல்றாரு. அது என்ன காரணம்? நீரின் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன் என்று சொல்லுவேன். இப்போ வந்து அவரை நானு என் கோட்டை, என்னுடைய அடைக்கலம், நான் நம்பி இருக்கவர் என்று சொல்லுவேன். சரி, அடுத்தது அதே அதிகாரம் 14, 15, 14 and 15. அவன் என்னிடத்தில் வாஞ்சியா இருக்கிறபடியால், தேவனை பற்றி எந்த நினைவுமே இல்லை, தேவனை பற்றிய வாஞ்சியே கிடையாது, அவர் மேல எந்த இன்ட்ரெஸ்டுமே கிடையாது, ஒரு 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 வழக்கம்தான். உலகத்துல எங்கன்னாலும் லாபத்துக்காக போறோம் வர்றோம். ஆனா தேவனுடைய விஷயத்துல மாத்திரம் எந்த விதமான ஒரு கவனம், ஆசை, ஆவல் எதுவுமே கிடையாது. அப்படி இருந்து நாமோ ஆபத்துக்குள்ள இருந்தால் அவன் வாஞ்சி இல்லையே. சொல்றாங்கல்ல, பைபிள் படின்னு சொன்னாக்கா வாஞ்சியே இல்லை பிள்ளைங்களுக்கு. ஜெபம் பண்ணுங்கன்னு சொன்னா வாஞ்சியே இல்லை. சபைக்கு போலான்னு சொன்னா வாஞ்சியே இல்லை. சொல்றாங்கல்ல, வாஞ்சியே இல்லை. ஆனா இங்க என்னன்றாரு, அவன் என்னிடத்துல வாஞ்சியா இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன், என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன். இப்ப பாருங்க, அவன் என்னை நோக்கி கூப்பிடு. ஏன்னா என்னன்னு கூப்பிடுறான்? ஆபத்துல கூப்பிடுறான். அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், அவனுக்கு நான் நிச்சயமா ஆன்சர் பண்ணுவேன். ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். முதல்ல அவர் மகிமைக்காக ஆபத்தில் உதவி செய்வதாக ஒரு வசனம் பார்த்தோம். இங்க சொல்றாரு, நான் அவனையும் ஆனர் பண்ணுவேன். இந்த தேவன் தான் நம்முடைய தேவன். இந்த ஒரு விபத்து நமக்கு என்ன பாடம் சொல்லுது, எப்படி நடந்தது? ஒரு கியூரியாசிட்டியில நம்ம பார்த்துட்டே இருக்கிறோம். இந்த பிளாக் பாக்ஸ் எடுத்துட்டாங்க, அதை ஒரு சில தினங்கள்ல காரணம் சொல்லிடுவாங்க. நம்மள ரொம்ப ஆவலா, எனக்கு ரொம்ப ஆவலா தான் இருக்கு. என்ன சொல்ல போறாங்க, என்ன காரணம் சொல்லுவாங்க, எப்படி இந்த ஆபத்து நடந்தது, எப்படி இவ்வளவு பெரிய ஒரு கோரமான ஒரு விபத்து நடந்தது? இல்ல, விமானத்துல போனா அந்த விமானம் இடிஞ்சுது, விமானத்துல வரவங்க செத்தாங்க, அது ஒரு பக்கம் இருக்கட்டுமே, கேன்டீன்ல உட்காந்து சாப்பிட்டு, அதுவும் சாதாரணமானவர்கள் அல்ல, வருங்காலத்தின் மருத்துவர்கள் எல்லாமே மிகப்பெரிய மருத்துவர்களாக வர வேண்டிய அவர்கள் 10 பேர். பாருங்க ஆபத்து எப்படி வந்தது. அப்போ ஆபத்து வருமானா வரும்.
எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஆபத்து வரும். ஆனா அந்த ஆபத்து வர்றதுக்கு முன்னால நான் எப்படி நடக்கணும் அப்படின்னா என்ன, அந்த ஆபத்துல நான் இந்த சேஃப்டி விஷயங்கள் எல்லாம் நான் கரெக்டா பாதுகாத்துக்குவேன். இப்போ வாகனத்துல போகும்போது ஹெல்மெட் போடுங்க, அந்த மாதிரி எல்லாம் நான் கரெக்டா வச்சுக்கிட்டா நான் ஆபத்துல ஒன்றும் ஆக மாட்டேன் அப்படின்னு நான் நினைப்பேன். சில நேரத்தில் அப்படி நினைப்பேன் தான். காலில் அடிபட்டுடும், ஷூ போட்டுன்னு போனா காலில் அடிபடாது தானே. இப்போ சுகர் கம்ப்ளைண்ட் இருக்கிறவங்க எல்லாம் அப்படித்தானே சொல்றாங்க, ஷூ போட்டுன்னு போனா. அது மாதிரி ஒருத்தர் சுகர் கம்ப்ளைண்ட் உள்ளவர் எப்பவுமே ஷூ போடுவாரு. ஷூ போட்டுன்னு போனாரு, கொஞ்சம் தூரம் போன உடனே அப்படியே மயக்கம் போட்டு விழுந்துட்டார். என்னடா பார்த்தாக்கா சுகர் ஏதாவது ஆயிடுச்சான்னு பார்த்தாக்கா நார்மல் கரெக்டாக தான் இருக்குது. அவர் சுகர் பிரச்சனையே கிடையாது. கால் அடிபடக்கூடாதுன்னு அந்த ஷூ போட்ட ஷூ உள்ள தேள் இருக்குது. அப்போ ஆபத்து எங்க வரும், எப்படி வரும், எந்த ரூபத்துல வரும் நமக்கு தெரியவே தெரியாது. ஆனா ஒண்ணு நமக்கு தெரியணும், எந்த ஆபத்துனாலும் துணை யாருன்னு நமக்கு தெரியணும். ஆபத்து என்னன்னு தெரியாது, அது எப்படி வரும்னு தெரியாது. ஆனா துணை மாறாதவராகிய சர்வ வல்லவராகிய தேவன் என்பது எனக்கு தெரியும். இல்ல, அவர் மேல வாஞ்சையா இருப்பது எவ்வளவு அவசியம் இல்லை. அவன் என்னிடத்துல வாஞ்சையா இருக்கிறபடியா இந்த வாஞ்சை இப்ப ரொம்ப குறைஞ்சு போச்சு. இந்த தலைமுறைக்கு, நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிற நம்ம தலைமுறைக்கு, பெரியவங்கல இருந்து சின்னவங்க வரைக்கும் ஆவிக்குரிய விஷயத்துல, தேவனுக்குரிய விஷயத்துல வாஞ்சி ரொம்ப குறைஞ்சு போச்சு. இப்பெல்லாம் நம்ம சபைக்கு வர்றோம் பார்த்தீங்களா, அட்டென்ட் பண்ணிட்டு போயிடும். வாஞ்சையோடு கூட, ஆவிக்குரிய தாகத்தோடு கூட நாம் இருக்கிறோமான்றத நம்ம தான் யோசிச்சு பார்க்கணும். ஆமாமா, ஆவிக்குரிய விஷயத்துல ரொம்ப தாகமும் இல்ல, ஒரு மான் போல நீரோடைய வாஞ்சிப்பது போல கர்த்தருடைய சமூகத்தை வாஞ்சிக்கிற ஆள் நானு. சும்மாலாம் சொல்லக்கூடாது. நான் அப்படி இருப்பேனா, அப்படிதான் இருக்குன்னா நான் என்னை யோசிப்பா. சமீபத்துல ஒரு ஊழியக்காரர் சொன்னாரு, இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் தாங்கள் எப்படி நடக்கணும்ன்றத ஒரு நடிக்கிற மாதிரி கத்துட்டு இருக்காங்க அப்படின்னு. அவர் ரொம்ப அனுபவம் உள்ளவர் சொன்னார். நடிக்கிற மாதிரி கத்துக்கிட்டாங்க. சபைக்கு இப்படி வரணும், பாடல் இப்படி பாடணும், சபையில இப்படி நடந்துக்கணும், அவ்வளவுதான். இது ரொம்ப வேதனையான விஷயம். அவர் சும்மா சொல்ல, அவர் காலத்துல பார்த்து சொல்றார். அப்போ நாம் தேவனுடைய சமூகத்துல இன்றைக்கு ஒரு பெரிய ஆபத்தின் தாக்கம் நம்முடைய மனசுக்குள்ள இருக்கு. அந்த நேரத்தில் நாம என்ன சிந்திக்கலாம், அதை எப்படி நமக்கு பிரயோஜனமா ஆவிக்குரிய காரணம் போல மாற்றிக்கொள்ளலாம் அப்படின்னா இப்படிதான். தேவன் எனக்கு என்னுடைய ஆபத்துல அனுகூலமான துணையாக இருக்கிறது. சாத்தான் நம்ம மேல ரொம்ப கவனமா இருக்கலாம். வெளிப்படுத்தல் 12ஆம் அதிகாரம் 12வது வசனம். வெளிப்படுத்தல் 12:12. ஆகையால் கலிகூறுங்கள், பூமியிலும் சமுத்திரத்திலும் குடியிருக்கிறவர்களே, ஐயோ, அறிந்து மிகுந்த கோபம் கொண்டு உங்களிடத்துல இறங்கினபடியால் உங்களுக்கு ஆபத்து வரும் என்று சொல்ல கேட்டேன். அதனால்தான் பேதுருல சொல்றாரு, கர்ஜிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று சபையில் இருக்கிற ஒரு கிறிஸ்தவனை சாத்தான் என்ன பண்றானா, சுத்திக்கிட்டே இருக்கான். கர்ஜிக்கிற சிங்கம் போல அவன். ஏன்னா கொஞ்ச காலம் தான் இருக்கிறது, ஆண்டவர் சீக்கிரம் வரப்போகிறார், நியாயத்திற்கு சீக்கிரம் வரப்போகிறது, சாத்தானோட டைம் கொஞ்சம் தான் இருக்குது, அது அவனுக்கு தெரியுது. அதனால அவன் நம்மை விழுங்க பார்க்கிறான், நம்மை கெடுக்க பார்க்கிறான், நம்மை முடிச்சு விசுவாசம் விட்டு வெளியில தள்ள பார்க்கிறான். நமக்கு சொல்றாரு, காலம் ரொம்ப மோசமா இருக்கு, காலத்தை பார்த்தால் நீங்க எப்படி நடக்கணும், காலம் பொல்லாதது, நாட்கள் பொல்லாததா இருக்கிறது, நீங்கள் ஞானமற்று இருக்காதீங்க, ஞானமா இருங்க, தேவபக்தியா இருங்கன்றார். இதெல்லாம் இந்த உலகத்தோட போக்குக்காக 2000 வருஷத்துக்கு முன்னாலேயே நாம இன்னைக்கு இதை படிக்கணும், இதை உணரணுன்றதுக்காக தேவன் நமக்கு எழுதி வச்சிருக்கிறார். சரி, இன்னொரு விஷயம், நம்ம தினந்தோறும் செய்யறதா இருந்தா ஆபத்து இருக்கு தெரியுது, எப்படி வேணாலும் ஆபத்து வரலாம், நான் இந்த விஷயத்துல ஏதாவது செய்யணுமே அப்படின்னு சொன்னா என்ன செய்யலாம்? ஞானி சொல்லுகிறார், பிரசங்கி 11ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள். பிரசங்கி 11:1-2.
உன் ஆகாரத்தை தண்ணீர் மேல போடு, அநேக நாட்களுக்கு முன்பு அதன் பலனை காண்பாய். தெரியாது. மற்றவர்களுக்கு நன்மை செய்து கொண்டிருங்கள். தினந்தோறும் என்ன பண்ணுங்க? நன்மை செய்யுங்க. அவ்வளவு. உன் ஆகாரத்தை தண்ணீர் மேல போடு, நன்மை செய்யுங்க அப்படின்றார். அவ்வளவுதான். அப்படி நீங்க நன்மை செஞ்சுக்கிட்டே இருங்க, தினமும் வரும் அப்படின்னா ஏன் சொல்றாரு? ஒரு காரணம் சொல்றாரு. ஆபத்து எப்படி வரும் நமக்கு தெரியாது. யோபு வாழ்க்கையில உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்தவருமாக இருந்தார். ஆனா தினந்தோறும் நன்மை செஞ்சுக்கிட்டே இருந்தார். அவரை சுற்றிலும் பசியை யாரும் இருக்க முடியாது, பலவீனர் யாரும் இருக்கவே முடியாது. எல்லாருக்கும் நன்மை செய்துக்கிட்டே இருந்தார். ஒரு நாள் எல்லாமே சுவிட்ச் ஆஃப் ஆன மாதிரி ஆயிடுச்சு. அவரே ஓட்டு எடுத்துட்டு உடம்பு சொரிஞ்சுக்கிட்டு குப்பை மேட்டில் சாம்பலை போட்டு உட்காந்துக்கிறார். எல்லாம் நெல், ஜீரோ. ஆனா அது வரைக்கும் அவர் என்ன பண்ணாரு? நன்மை செஞ்சுக்கிட்டே இருந்தாரு. இந்த சோதனை காலம் முடிந்தது. 2 மடங்கு கொடுத்து தேவன் மறுபடியும் அந்த மனுஷனை வாழ வைத்தார். ஆபத்து எப்படி வரும்னு தெரியாது. ஆனால் ஒவ்வொரு நாளும் நன்மை செய்து கொண்டிருக்கிறோமா? இன்றைக்கு நாம் ஒரு அபகரிக்கும் மனதோடு இருக்கிறோம். இந்த கொலை நோய்க்கு அப்புறம் நான் அதிகமா எப்படி பார்க்கறேன்னு சொன்னா, எல்லாத்தையும் அபகரித்து எனக்காக சேமிச்சு பாதுகாப்பா நான் வச்சுக்கணும் அப்படின்னு ஆயிட்டு இருக்கிறோம். இல்ல, என்னிடத்துல எனக்காக ஒண்ணும் தேவையில்லை, நான் சுற்றிலும் இருக்கிறவர்களுக்கு நான் நன்மை செய்து வாழ்வேன் அப்படின்ற மனம் கிறிஸ்தவர்களுக்கு போயிட்ட மாதிரி தெரியுது. ஏன்னா இன்னொரு ஆபத்து எப்படி வருமோ தெரியாது. அதனால நம்ம எல்லாம் சேஃப்டியா சேமிச்சு வச்சு பாதுகாப்பா நம்ம பிள்ளைகளுக்கெல்லாம் நல்ல விதமா வச்சுக்குவோமே அப்படின்னு நினைக்கிறோம். ஆனா ஆபத்து வரும்னு சொல்லிட்டு வசனம் என்ன சொல்லுது? எடுத்து கொடுங்கன்னு சொல்லுது, நன்மை செய்யுங்கன்னு சொல்லுது. ஆகாரத்தை தண்ணியில போடுங்கிற அந்த அளவுக்கு நீங்க நன்மை செய்யுங்கன்னு வசனம் சொல்லுகிறது. ஆபத்து தவிர்க்க முடியாதது. அதுபோல ஆபத்தில் தேவன் எனக்கு உதவி செய்வதும் உண்மையானது, அது சத்தியம். அது தேவன் எனக்கு வாக்கு கொடுத்திருக்கிறாரு. சரி, யாருக்கு உதவி செய்ய மாட்டார்? அவருடைய ஆலோசனைகளை கேட்காமல் அதுல வாஞ்சை இல்லாமல் இருக்கிறவர்களுக்கு அவர் உதவி செய்ய மாட்டார். அவர்கள் தேவனுடைய ஆலோசனை அசட்டை பண்ணி போயிட்டே இருக்கிறாங்க. இந்த பக்கம் என்னிடத்துல வாஞ்சா இருக்கிறபடியா நான் அவனை விடுவிப்பேன், ஆபத்து நாளிலே அவனை நான் தப்புவிப்பேன், அவனை கனப்படுத்துவேன் அப்படின்றார். அவருடைய மகிமைக்காக எனக்கு உதவி செய்ய வருகிறவர் அதோடு மட்டுமல்ல, அவர் என்னையும் கனப்படுத்துவாராம். 102வது சங்கீதம் 2ஆம் வசனம் மறுபடியும் வாசி முடிக்கலாமா? அது உங்கள் வேண்டுதலாக இன்னைக்கு உங்களுக்கு அவசியமா இருக்குமான்னு பாருங்க. 102. என் ஆபத்து நாளில உமது முகத்தை எனக்கு மறைக்காதீங்க, உமது செவியை எனக்கு சாயும். நான் கூப்பிடும் பொழுது எனக்கு தீவிரமாய் பதில் செய்யும். இந்த 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 3 வரி உங்களுடைய ஒரு பிரச்சனைக்கு தேவைப்படுமானால் நீங்கள் ஒரு நிமிஷம் ஜெபம் செய்யுங்க. இரக்கமுள்ள பிதாவே, பரிசுத்தரே, நாங்கள் கண்ணெதிரில் பார்த்தது போல எங்கள் இருதயம் படபடுத்து நாங்கள் கொஞ்ச நேரம் ஸ்தம்பித்து நிற்பதாக இந்த விமான விபத்தை நாங்கள் கண்டோம். தகப்பனே, அந்த காட்சிகள் எல்லாம் எங்கள் வீட்டுக்குள் எங்கள் கையிலே நாங்கள் பார்க்க முடிந்தது. நாங்கள் பரிதவித்தோம், வேதனைப்பட்டோம். ஒருவர் தப்பித்ததை கூட எங்களால் சந்தோஷமாக நினைக்க முடியாத அளவுக்கு துக்கமாக இருந்தது. இதோ எங்கள் வாழ்விலே கூட ஆபத்து தவிர்க்க முடியாது, பல ஆபத்துகளையும் நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம். நீர் காப்பாற்றுபவராக, தப்புவிக்கிறவராக, எங்களோடு இருந்து எங்களை மீட்டவராக நாங்கள் ருசித்திருக்கிறோம்ப்பா. ஆகலும் இந்த வழியில உங்களுடைய வார்த்தைகளால் பலனடைகிறோம். உங்களே இருக்கிற வாஞ்சை எங்களிடத்திலே குறைகிறது. இந்த உலகத்தின் மேல இருக்கிற வாஞ்சை அதிகரிக்கிறது. அழிந்து போவதன் மேலே வாஞ்சை அதிகரிக்கிறது. பணம் பொருள் மேலே வாஞ்சை அதிகரிக்கிறதுப்பா. உன் சமூகத்தின் வாஞ்சை, உன் பிரசன்னத்தின் வாஞ்சை, உம்மை தொழுது கொள்வதின் வாஞ்சை, உன் வேதத்தை தியானிப்பதின் வாஞ்சை, உம்மோடு எப்பொழுதும் ஜெபிக்கிற வாஞ்சை குறைந்து போகிற ஒரு சமூகமாக நாங்கள் இருக்கிறோம். எங்களை மன்னியும் தகப்பனே, எங்களை புதுப்பியும், எங்களை உயிர்ப்பியும், எங்களை புதிதாக்கும். அனுகூலமான துணையானவரே, எங்களுக்கு செவிசாயும், எங்கள் பக்கம் திரும்பும். எங்களுக்கு சில பதில் உடனடியாக தேவையா இருக்கிறதப்பா.
தீவிரமாய் எங்களுக்கு பதில் தான். இப்படி கேட்டுக்கொண்டிருக்கும் பிள்ளைகளை கண்ணோக்கி பாருங்கள். அதிசயமாக அந்த விமானத்திலிருந்து ஆபத்துக்குள்ளே இருந்து ஒருவன் தப்பித்தது உண்மையா இருக்குமானால், எங்களையும் எங்கள் ஆபத்திலிருந்து தப்புவிக்கிற தேவனாகிய உண்மை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம். இறங்கும் இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் மகிமைக்கென்று எங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.